ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. നല്ല പഴുത്ത പഴமான നേന്ത്രപ്പഴവും நெய்யும் பாலும் சர்க்கரையும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? நாவில் தண்ணி வர மாதிரி நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்பெஷல் பழம் காய்ச்சியது எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதுக்காக 3 பழுத்த நேந்திரப்பழம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பழத்திൻ്റെ தோல் மாற்றி சின்ன பீஸாയിട്ട് நமக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இந்த பழம் காய்ச்சியது நேந்திரப்பழத்தில் தான் செய்ய வேணும். அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த பச்சரிசி மாவு நான் எடுத்துருக்கிறேன். அதிலேக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். உருண்டை எதுவும் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. பின்னாடி ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு நெய் ஊற்றலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் இதிலேக்கு ஊற்றலாம். அதிலேக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சைப்பழமும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது நெய்யில் செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட கொஞ்சமாக நெய் தான் இருந்தது, அதனால் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயிலை நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. இனி முந்திரி பருப்பும் திராட்சைப்பழமும் போட்டு நமக்கு இதில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தீஞ்சு போகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை ஆயதுக்கப்புறமா நமக்கு கடாயில் நின்று மாற்றி பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா நேந்திரப்பழம் இந்த நெய்யில் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். கேரளா ரெசிபிகளில் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி வீடியோவாய் பார்க்கணுமென்னு ஆசைப்பட்டிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோட கீழே கமெண்டில் எழுதி போடுங்க. நெக்ஸ்ட் டேயிலின்னு நான் அந்த வீடியோவாய் அந்த ரெசிபி உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அப்படி முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லிய போது எனக்கு ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க, கேரளா ஒரு இனிப்பு ரெசிபி போடுங்கன்னு. அதனால தான் இந்த ரெசிபி நான் எல்லாருக்குமாய் ஷேர் பண்ணுறேன். இதுவரைக்கும் நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க. இனிமேலும் உங்களோட வேல்யூபிள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம நேந்திரப்பழம் நெய்யில் நல்லா வணங்கி வந்துருச்சு. இதிலேக்கு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கலாம். உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கலைன்னா வெல்லத்திൻ്റെ தூளோ வெல்லத்திൻ്റെ பானியோ சேர்த்து இதே மாதிரி கலர் விட்டு நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்ல கலர் விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. இனி இதிலேக்கு 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடலாம். நேந்திரப்பழம் இதில் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு தேங்காயோட பாதி துருவன தேங்காய் பால் தான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. 2வது பால் தான் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. பால் நம்ம மாற்றி வச்சுருக்கு. இது நல்லா வற்றி வரும்போது அரிசி மாவு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த பேட்டரை இதிலேக்கு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா திக்காயிட்டு வர்றதுக்காகத்தான் நம்ம அரிசி மாவை இதிலேக்கு சேர்க்கிறது. இந்த பழம் காய்ச்சியது இடியப்பத்திൻ്റെ കൂടെയും പുട്ടിൻ്റെ കൂടെയും அப்பத்திൻ്റെ കൂടെയും ഒക്കെ നല്ല സൂപ്പർ കോമ്പിനേഷൻ தான். ഇനി ഇതിലേക്ക് 1/2 ടീസ്പൂൺ ഏലക്കായ് தூள் சேர்க்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இனிப்பு பேலன்ஸ் ஆகிறதுக்காகத்தான் உப்பு சேர்க்கிறது. உப்பு அதிகமாய் போகக்கூடாது, ஒரு பிஞ்சு தான் சேர்க்கணும். இப்போ நான் ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்தியிருக்கு. பாருங்கள், இது நல்லா திக்காய் வந்துடுச்சு. இனி நமக்கு பால் இதிலேக்கு சேர்க்கலாம். இதுவும் 1 கப்பு பால் இருக்கும். இதையும் சேர்த்தி இதே மாதிரி நல்ல கலர் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொதிக்க விடக்கூடாது, நல்ல சூடாய மற்றும் போதும். இப்போ ஸ்டவ் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. பால் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்ல சூடாயதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா திராட்சைப்பழமும் முந்திரி பருப்பும் சேர்க்கலாம். பாருங்கள், இது இப்போ நல்ல சூடாகி வந்துடுச்சு. இனி இதிலேக்கு நமக்கு திராட்சைப்பழமும் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். நான் பாதி திராட்சைப்பழமும் அதே மாதிரி முந்திரி பருப்பும் தான் சேர்த்திருக்கு. பாதி டெக்கரேட் பண்ணுறதுக்காக மாற்றி வச்சுருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்பெஷல் பழம் காய்ச்சியது ரெடி ஆகிருக்கு. நம்ம குட்டீஸ்னுக்கு இது கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான ஒன்று தான் நேந்திரப்பழமும் தேங்காய் பாலும் நெய்யும் திராட்சைப்பழமும் முந்திரி பருப்பும் எல்லாம் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. அதனால் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் இது. ஈவினிங் டீக்கு பதிலாக இவ்வளோவும் டேஸ்டான பழம் காய்ச்சியது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.